Hello everyone, welcome to my channel. Kingston and Max, Chapter 2, Exercise 1.2 இருக்கிற second sum solve பண்ணலாம். Let A equal to 1, 2, 3, 4 up to 45 and R be the relation defined as is square of a number on A. Write R as a subset of A into A. Also find the domain and range of R. So என்ன question கேட்டிருக்காங்க? ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். 45 ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் ஆர்ன்னு நீங்க ஒரு ரிலேஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆர்ன்றது ஒரு ரிலேஷனா இருக்கும் போது அந்த ஆரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ ரிலேஷன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? 1,1 அந்த மாதிரி எழுதுவோமா? அதாவது ரெண்டு இது வரும் இல்லையா? எக்ஸாம்பிள் சொன்னோம்னா A into B. ஓகேவா? ஒரு செட்ல உள்ள ஒரு எலிமெண்ட் இன்னொரு செட்ல உள்ள இன்னொரு எலிமெண்ட் அப்படி எழுதுறது தான் என்னது ரிலேஷன். அப்போ ஆர்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? அந்த ரிலேஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. அப்போ ஏல உள்ள எலிமெண்ட்ஸை ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு ஆறுன்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏல உள்ள எலிமெண்ட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஏல இருக்கிற எலிமெண்ட் ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது. சரியா? அப்பனா இது என்ன சொல்லலாம்னா ஏ இன்டூ ஏன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த ஏ எங்க இருக்க போகுது? ஏ என்ற செட்டுக்குள்ளேயே இருக்க போகுது. அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏன்னு சொல்லலாமா? அதுதான் இந்த கொஸ்டின்கான மீனிங் ஆன் ஏ அப்படின்னு கொடுத்துறாங்க. தேர்ஃபோர் ஆர் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் ஆர். ஆர் எழுதணும். எப்படி எழுதணுமா? ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்டூ ஏ. ஸோ நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையா? subset of A into A. R is a subset of A into A. So இதுக்கான மீனிங் என்ன? Rன்றது ரிலேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணும். அது எப்படி இருக்கணும்னா இட்ஸ் a subset of A into A. ஃபர்ஸ்ட் ஏல உள்ள செட்ல இருக்கிற எலிமெண்ட்டும் இருக்கணும். அடுத்தது இன்டூ ஏ நமக்கு இன்னொரு செட்டு தேவைப்படும் இல்லையா? நம்ம இன்னொரு செட்டுக்கு நேம் வைக்காம ஏ செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுத போறோம். சரியா? அதனால என்ன பண்ணிட்டாங்க? ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்களா ஏன்னு? ஸோ இதுக்கு இதுதான் மீனிங். சரியா? ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்டூ ஏ நம்ம இந்த மாதிரி எழுதணும்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்சோ ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனும் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஏ எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். அடுத்தது ஆர் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏ இன்டூ ஏவா சப்செட் ஆஃப் ஏ இன்டூ ஏ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்னா 1. இந்த 1 ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதணும். 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 தான். ஓகே? நெக்ஸ்ட் 2. 2 ஸ்கொயர் பண்ணா 4. நெக்ஸ்ட் 3. 3 ஸ்கொயர் பண்ணா 9. 4. 4 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்தது 5. 5 ஸ்கொயர் பண்ணா 25. நெக்ஸ்ட் 6. 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஓகேவா? அடுத்தது 7 நம்ம எழுத முடியாது. ஏன்னா 7 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 போயிடும். இங்க கொடுத்துருக்கிறது 45 தான். ஓகேவா? அதனால 6,36 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சா? எப்படி இருக்கு இந்த ரிலேஷனு? ஃபர்ஸ்ட் ஏன்ற எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 அப்படி இருக்கா? அடுத்தது செகண்ட்ல இருக்கிறது எப்படி இருக்கு? இன்டூ ஏன்னு கொடுத்துருக்காங்க. சப்செட் ஆஃப் ஏ இன்டூ ஏ. இதுவும் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான். ஆனா என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? அதுவும் எதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்ஸே ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன். சரியா? டொமைன் அதுக்கப்புறம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன? நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ல பார்த்துருப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செட் இருக்கா? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இது ஏ செட்டா? அடுத்தது அகைன் இங்க ஒண்ணு இருக்கு. நம்ம ஏல இருந்து எடுத்திருக்கோம் இல்லையா? என்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 4 9 16 25 36. ஓகே? சரிங்க. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொன்னோம் நம்ம? டொமைன். ஃபர்ஸ்ட் செட்ல எப்பவுமே இங்க என்ன செட் நேம் இருந்தாலும் ஓகே. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு செட் இருக்கா? அதுல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கான பேரு டொமைன். அப்போ டொமைன்னு கேட்டா இதுதானே எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் ரேஞ்சும் இல்ல கோடொமைனும் கேட்டா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தூக்கி அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? range. 1 4 9 16
25, 36.